வாராயோ, எழுந்து வாராயோ. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். நற்கருணையில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். நற்கருணை ஆண்டவர் இந்த நாளில் நம் உழைப்பை, நம் தொழிலை, நம் வியாபாரத்தை, நம் முயற்சியை ஆசிர்வதிக்கிறார். இந்த நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் அன்பு மகனே, நீ செய்ய போகிற தொழில் என்ன, உன் வியாபாரம் என்ன, உன் முயற்சிகள் என்ன, எல்லாவற்றையும் நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறேன் என்கிறார். பல நிலைகளில் நாம் தோல்வியை சந்தித்திருப்போம். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். நஷ்டத்திற்கு மேல நஷ்டம், கடனுக்கு மேல கடன், அதனால குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல்கள், குழப்பம், நிம்மதியில்லாத ஒரு மனநிலை. ஆம், உண்மைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது நாம் செய்வது அறியாது திகைத்து மனம் கலங்கி போவோம், மனம் உடைந்து போவோம். என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லி வாழ்க்கையை குறித்தே நாம் நொந்து கொள்வோம். ஆண்டவரிடத்தில் ஓடி வாங்க, நற்கருணை ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடையுங்க, அவரிடத்தில் உங்களை சரணாகதி ஆக்குங்க. உங்கள் தொழில் என்ன, உங்கள் வியாபாரம் என்ன, உங்கள் முயற்சிகள் என்ன என எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த நாள் புனித சூசையப்பருக்குரிய ஒரு நாள். புனித சூசையப்பர் உழைப்பாளர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர். நீ உழைக்கிறாயா? உன் உழைப்பை ஆசிர்வதிக்க இதோ நற்கருணையில் வீற்றிருக்கிற இறைவன் இருக்கிறார். உன் உழைப்பை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. திருப்பாடல் 128 இரண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது, உன் உழைப்பின் பலனை நீ உண்பாய். ஆம் சகோதரனே, சகோதரியே, உன் உழைப்பின் பலனை உண்பாய். இந்த இறைவார்த்தை பகுதி கூட உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்க கூடாது, தாந்தோணித்தனமாக சுற்றித் திரியக்கூடாது. எனக்கு வேலை இல்லை, நான் எனக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே சும்மா இருந்து கொண்டிருக்க கூடாது. மாறாக முயற்சி செய்யணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும். தோல்வியில் துவண்டு விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். மன உறுதியோடு போராடணும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். பிரியமானவர்களே, உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. என் அன்பு மகனே, மகளே, உன் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் உன் வாழ்வை இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்துவார். உன் உழைப்பின் பயனை நிச்சயம் நீ உண்பாய். உனக்காக பரிந்து பேச புனித சூசையப்பர் உண்டு. அவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக்கொடு. புனித சூசையப்பருடைய பரிந்துரையால், தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான இப்புனிதருடைய வேண்டுதலால் உன் தொழில், உன் வியாபாரம், உன் முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு அதனுடைய பலனை 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக நீ பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளில் உன்னை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே.